ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, குழந்தை பாக்கியம் எப்போது? ஒருவருக்கு திருமணமாகி உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு, குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்பும் உண்டு, தத்தெடுத்து கொள்ளும் அமைப்பும் உண்டு. சில வருடங்கள் கழித்து, ஒரு வருடம் கழித்து கருத்தரித்து குழந்தை பெறுவதும் உண்டு. அதுவே பல காலம் கழித்து குழந்தை பாக்கியம் ஏற்படுவதும் உண்டு. அந்த காலத்துல 5 பிள்ளை 6 பிள்ளைகள் அந்த மாதிரி அமைப்பு, காலத்துக்கு தக்கன பலன் சொல்ற அமைப்புல இப்போதுதான் 2 குழந்தை அல்லது 1 குழந்தை அந்த மாதிரி அமைப்பு வருதுங்க. அதையும் நம்ம சொல்லணும். இப்ப இந்த ஜாதகருக்கு திருமணமாகி 2-3 வருடம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை, எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தை தான் இதுல சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி விளக்க போறேன். அதற்கு முன்னாடி என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல்ல 950க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு, பார்த்து பயன்பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு நீங்கள் தேடாமலே வரும். ஷேர் பண்ணினா உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. அவர்கள் ஜாதகத்தை பார்த்து விடையை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் எப்பொழுது, குழந்தையின் தரம், குழந்தை லேட்டாகி தான் பிறக்குமா, உடனே பிறக்குமா, குழந்தைகளுடைய சத்தான அமைப்பு, அவர்கள் எப்படிப்பட்டவராக இருப்பார்கள் என்ற விவரங்களை பூரா நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குழந்தை சம்பந்தப்பட்டமான விஷயமா இருந்தாலும் சரி, திருமணம், வேலைவாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்ப வீடியோக்குள்ள போவோங்க. தலைப்பு பாருங்க, குழந்தை பாக்கியம் எப்போது? இது ஒரு ஆண் ஜாதகம். 19/3/1993 அதிகாலை 4:30 விடிகாலை சென்னையில் பிறந்திருக்காரு. 33 வயசாகுது. தேய்பிறை துவாதசி அமைப்பு, சந்திரனுடைய அமைப்பு. திருவோணம் 3ஆம் பாதம். சந்திர திசையில 4 வருஷம் 6 மாதம் 9 நாள் இருப்பு இருக்கு பிறந்திருக்காரு. மகர ராசினால 7 சனியை கடந்து வந்திருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, குழந்தை பாக்கியம் எப்போது தாமதமாகும்? குரு மறைவாரு அல்லது குரு வீசப்படுவாரு. 5ஆம் இடம் ஏதாவது ஒரு பாவக்கோள் இருக்கும், அல்லது சனி பார்ப்பாரு. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது குரு பகவான் வலுத்து 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தை பார்க்கிற கிரகத்தை விட்டுட்டு 5ஆம் அதிபதி வலுத்திருந்தாருன்னா லேட்டா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். கிரக பாவக சுபத்துவ கிரகம், பாவகம்னா 12 கட்டத்துல அமைப்பு. அதுக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம், அதனுடைய அளவுகள், இருட்டு அதனுடைய அளவுகள், தசாபுத்திகள், இதை வச்சு அருமையா சொல்லிடலாங்க. ஒரு திருமண பொருத்தை பார்க்க வரும் பொழுதே, இதுக்கு திருமண பொருத்தை பார்க்கும்போதே குழந்தை கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிடுவேன். அந்த அமைப்புக்கு தான் மனைவியோட அமைப்பும் வரும். இப்ப இவருக்கு குழந்தை சீக்கிரமே பிறக்கிற அமைப்புல, இவருக்கு ஆணுக்கு ஒரு சில காலம் சென்றுதான் குழந்தை பிறக்கிற அமைப்புல நம்ம திருமண பொருத்தத்தை இணைக்கும் போது அந்த பெண் ஜாதகத்துல 1 வருஷத்துல பிறக்கும்னு எடுக்க முடியாது. சேமா தான் அமையும். அதுலதான் அதோட நுட்பங்கள். இப்ப பாருங்க, லக்கணம் லக்கணத்துல சனி, ஆனா புதன் வெளிச்சம் கொடுக்குறாரு. அப்ப சனி லக்கணத்துல இருந்து தனியா எந்த கிரகமும் பார்க்காம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லேட்டா தான் திருமணம் நடக்கணும். புதன் வெளிச்சம் கம்மி தான், சனியோட சேர்ந்திருக்காரு. அப்ப திருமணம் இவருக்கு 31 வயசுல நடந்துச்சு, அதுக்கு ஒரு லேட்டு. புதன் இல்லாம இருந்தா இன்னும் லேட் ஆகும். அப்ப சுக்கிரனுடைய நிலையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு கிரகத்தின் பலன் எதுவும் கிடையாது, பல கிரகங்கள் சேர்ந்துதான். அதனாலதான் 9 கிரகங்கள் இருக்கு. பல கிரகங்கள் சேர்ந்துதான் அந்த அமைப்புகளை, ஒரு சம்பவங்களை நிகழ்த்தும். அதே மாதிரி ஒரு பாவகத்தினால எந்த பலனும் இல்லை, 12 பாவமும் அது தொடர்பு கொள்ளும். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இப்ப லக்கணத்துல சனி, 2 சுக்கிரன் சூரியன், 3ஆம் இடத்துக்கு புதனோட சேர்ந்த சனி பார்வை, 4ல் கேது, 5ல் செவ்வாய், 8ல் குருங்க, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாயுடைய பார்வை, குரு பார்வை ராசிக்கு. இப்படி இருக்கிற கிரக அமைப்புகள்ல லக்கணத்துல சனி இருக்கிறது ஒரு பின்னடைவு. அது கும்பம், சனி கடுமையா இருப்பாரு. புதன் இங்க இருக்கும் பொழுது
சனியை சுபப்படுத்துகிறாருன்னு எடுத்துக்கணும். இருட்டு கிரகங்களை பூரா வெளிச்ச கிரகங்கள் சுபப்படுத்தணும். அப்ப அதோடைய தன்மை மாறும், அந்த சனியுடைய தன்மைகள் மாறும் அப்படிங்க. ராசிக்கு குரு பார்க்குது, ராசிக்கு குரு பார்வைகளால ஒரு சத்தானவர் அப்படின்னு சொல்லிடலாம். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கார், வலுவான ஆள் தான். புதன் இல்லைன்னா ஒரு குணக்குறைவு. இப்படி ஏகப்பட்ட நுணுக்கங்கள் உள்ள ஜோதிடத்தை நம்ம பார்த்தா தான் தெளிவான பலன்களை எடுக்கலாம். இப்ப பாருங்க, 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருச்சுங்க. ஏற்கனவே மகர ராசி வேற, மகர ராசிக்கு செவ்வாய் ஆகாதவர், கும்ப லக்கணம். அப்ப சனி உடைய ராசி லக்கணத்தை உள்ளவங்களுக்கு செவ்வாய் ஆகவே ஆகாது. 5ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாருங்க. அது தோஷம் கண்டிப்பா சொல்லிடலாம். 5ல செவ்வாய் இருந்தா ஆண் வாரிசுக்கு தடைன்னு சொல்லிடலாம். அப்ப 5ல செவ்வாய் இருக்கிறது தோஷம். சரி, குரு பகவான் நல்லா தானே இருக்காரு, 8ல மறைகிறார் பாருங்க. ராசிக்கு 9 வராரு, லக்கணத்துக்கு 8ல் மறையக்கூடாது, மறைவு தானே 8. ஆனாலும் அங்க எந்தவித செவ்வாயின் பார்வை வாங்குறாரு, சனியுடைய பார்வை வாங்குறாரு. அதுதான் மெயின். குரு செவ்வாய் பார்க்கறது தப்பு இல்லை. குழந்தை ஒரு மேசராசியிலோ லக்கணத்திலேயோ அந்த உதாரணமா உள்ள குழந்தை பிறக்கும்னு நம்ம சொல்லிடலாம். சனி பார்த்தா யோகத்தை குறைக்கும். இந்த அமைப்புல குரு 8ல இருக்காரு. அப்ப இவருக்கு திருமணம் 31 வயசுல நடந்துச்சு. இப்ப கூட 7ரை சனி வேற வந்துருச்சு. அப்ப 8ல குரு மறைஞ்சாலும் குரு கெட்டு போகல. 5ஆம் அதிபதி சனியோட சேர்ந்தாலும் நெருக்கமா இல்லை, கிட்டத்துல இல்லை, 15 பாக விலகி இருக்கு. அம்சத்துல புதன் நல்லா இருக்காரு, குழந்தை உண்டு அப்படின்னு எடுத்தாச்சு. இந்த ஜாதகம் திருமண பொருத்தம் பார்த்த ஜாதகம். அப்பவுமே சொன்னேன், திருப்பி வந்தாக எப்ப குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விவரத்தை இதுல சொன்னங்க. அப்ப இந்த தடைகளுக்கு பிறகு குரு தசை சனி புத்தி 28/5/2027 வரை இருக்குங்க. சனி புத்தி இறுதியில கருத்தரிக்கும், குரு தசை புதன் புத்தியில குழந்தை இருக்கும் இவங்கிட்ட அப்படின்னு. இப்ப இவங்க மனைவி ஜாதத்தை எடுத்துட்டு வரல. அவங்க அதை எடுத்துட்டு வரும்போது இந்த அமைப்பு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத நான் அதை சொல்லுவேன். சமீபத்தில் எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி சகோதரனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஜாதகத்துல இப்ப இங்க நம்ம கணிச்சோம்ல, இந்த 27 அனுசரிச்சு சகோதரருடைய ஜாதகத்துல, இளையவர் ஜாதகத்துல மூத்தவருக்கு நன்மை நடக்குங்கிற தசாபுத்தி இருக்கு. அதை பிறகு நான் விளக்குறேன். இதுல 2 பேர் ஜாதகத்தை கூட போட்டு தனித்தனியா நம்ம விளக்கலாம். அப்ப ஒரு குடும்பத்துல 7ரை சனி அமைப்புகள் வந்தா ஏதோ ஒரு தடைன்னு நடந்துடும். குடும்பம் ஒரு உயிர் தானே. அப்பாவுக்கு 7ரை சனி, அம்மாவுக்கு 7ரை சனி நடந்துச்சுன்னா பிள்ளைகளுடைய வாழ்வும் அதோட ஜாதகம் நல்லா இருந்தாலும் லேசா இருக்கும். இப்படிலாம் ரத்த உறவுகள் அமைப்புகள் தான் இது வரும். நண்பர்களுக்கோ மற்றவர்களுக்கோ வராது. ரத்த உறவுகள்ல கண்டிப்பா இந்த 7ரை சனி அமைப்புகள் கண்டிப்பா பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இப்ப குழந்தைகள் கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. அப்ப ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது குழந்தை எப்ப பிறக்கும், மனைவி எப்படி குணமா இருப்பாங்க, மாமியாரோட அனுசரிச்சு போவாங்களா, இப்படிலாம் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. அந்நியமா, சொந்தமா, அறிவான பெண்ணா, இப்படிலாம் கேட்பாங்க. திருமண பொருத்தம் 10 பொருத்தம் ஒரு அதுல எதுவுமே சொல்ல முடியாத விஷயம். அது ஓயாம நம்ம சொல்ல வேணாம். ஆனா ஜாதக ஆய்வுல பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில திருமணம் எப்ப நடக்கும், குழந்தை எப்ப பிறக்கும், குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை இருக்கும், 2 குழந்தை 1க்கு மேற்பட்ட குழந்தை இருக்குமா, குழந்தையே இல்லாம இருக்குமா, அப்படிங்கிற விஷயத்துல தெளிவாக தெரிந்து கொள்ளலாமுங்க. உங்களோட ஜாதகத்துல எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டண முறையில கிரக விளக்கத்தோடு தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.